கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஓய்வு பெறும் தொடக்க பள்ளி தலைமையாசிரியரை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மாட்டு வண்டியில் ஏற்றி ஊர்வலமாக அவரது வீடு வரை அழைத்துச் சென்று வழியனுப்பி வைத்த சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியடை செய்துள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கோபிப்பாளையம் பகுதியில் திரேசாள் அரசு நிதி உதவி தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் கடந்த 33 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக தமிழ்நகர் பகுதியைச் சேர்ந்த அரசு தாமசு பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தலைமை ஆசிரியர் அரசு தாமசு பணி ஓய்வு பெற்ற நிலையில் தலைமை ஆசிரியருக்கு பள்ளியில் பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவைத் தொடர்ந்து பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் சார்பில் ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியரை வழியனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் சார்பில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அரசு தாமசுவை மாட்டு வண்டியில் ஏற்றி கோபிப்பாளையம் கிராமத்தில் உள்ள பள்ளியில் இருந்து தமிழ்நகர் பகுதியில் உள்ள தலைமை ஆசிரியர் வீடு வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை மாட்டு வண்டியில் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்ற சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது.